இன்றைக்கி நம்ம வீட்டில் சுண்டக்காய் வத்தல் குழம்பு. தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம் 100 கிராமு, பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் உரித்து அரிஞ்சு வச்சுக்கிறேன். ஒரு பூண்டு உரித்து நல்லா உரித்து கழுவிட்டு சுத்தம் பண்ணி வச்சுக்கிறேன். சுண்டக்காய் காய வச்ச சுண்டக்காய், உப்பு இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். வெறுமே காய வச்சு சுத்தம் பண்ணி காய வச்சுக்கிறேன். வீட்டில் செஞ்ச சுண்டக்காய். தேவையான மிளகாத்தூள், புளி கரைச்சி வடிகட்டி வச்சுக்கிறேன். இப்போ கொஞ்சம் பருப்பு, வெந்தயம், மிளகு, ஜீரகம் எல்லாத்தையும் வறுத்து இதை பொடி பண்ணி வச்சுக்கின்னு இதெல்லாம் இப்போ தாளிக்கும் போது காட்டுறேன். சுண்டக்காய் காரக்குழம்பு நம்ம வீட்டில் 7 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இந்த அளவுக்கு செஞ்சுருக்கிறேன். ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இன்றைக்கி சுவையாக இருக்கும். இது கொஞ்சோடு துவரம்பருப்பு, ஒரு 4 மிளகு, 4 வெந்தயம், கொஞ்சம் ஜீரகம் நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சு குழம்பு இறக்க போகிற நேரத்தில் போட்டோம்னா இந்த பருப்போடைய வாசனை நல்லா சாப்பிடும் போது நல்லா இருக்கும். அதை போட்டு சாப்பிடும் போது இட்லி தோசை சாப்பிட்லாம். சாதத்துக்கு போட்டு சூடாக சாதம் வடித்து சாப்பிட்லாம். இப்போ இருக்கிற மழை சீசனுக்கு இந்த மிளகு ஜீரகம்லாம் சேர்த்து இந்தமாதிரி சுண்டக்காய் குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா குழந்தைங்களுக்கு நல்லது. நம்மளும் சாப்பிட்லாம். ஜுரம் வராது, சளி பிடிக்காது, நல்லாயிருக்கும். ஜுரம் அடித்த குழந்தைங்களுக்கெல்லாம் நம்மளும் சாப்பிட்டோம்னா ஓரளவுக்கு தொண்டைக்கரப்புறலாம் இருக்காது, நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் பொடி பண்ணிக்கிறேன். தீயை விடாமல் ஒரு பருத்து எடுத்துக்கணும். நல்லா வறுக்கும் போது கொஞ்சம் கை விட்டுறாதீங்க. கருப்பாக போயிடுச்சுன்னா சுவை மாறிடும். நல்லா வாசனை வருது. நல்லா அந்த வாசனை வர மாதிரி நல்லா வறுத்து ஆற வச்சு பொடி பண்ணிக்குவோம். குழம்பு தாளித்து இறக்க போகிற நேரத்தில் இதை போட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடணும் அடுப்பை. நல்லாயிருக்கும் குழம்பு. இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்லாம். சாதத்துக்கு சூடாக வச்சு சாதத்துக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். அது வெடிக்குது பாரு, கசப்பு ஏறிடும் அதுக்கு மேலே விட்டோம்னா வறுக்குதான். இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு மண் சட்டி வச்சுட்டேன். மண் சட்டியில் செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். வத்த குழம்பு, காரக்குழம்பு, மீன் குழம்பு எல்லாம் நல்லாயிருக்கும். அதுக்குன்னு தனியாக நான் சட்டி வச்சுக்கிறேன். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். போச்சு. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ புளி கரைச்சி வச்சுக்கிறல்ல, அந்த புளி தண்ணியிலே மிளகாத்தூளும் கொட்டிடலாம். மிளகாத்தூள் போட்டுட்டோமா? இப்போ வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கின உடனே தக்காளி பழம் 3 தக்காளி அரிஞ்சு வச்சுக்கிறேன். இதுக்கு அந்த 3 தக்காளி பழமும் இதில் போட்டுக்க வேண்டியது தான்.
போட்டு ஒரு கொஞ்சம் நேரம் அந்த தக்காளி நல்லா குழஞ்ச உடனே நம்ம கரைச்சி வச்சுக்கிற புளி மிளகாத்தூள் இருக்குல்ல அதை எடுத்து அப்படியே இதை ஊற்றிட வேண்டியதுதான். ஊற்றி நல்லா கொதிக்கணும். கொதித்து திக்கான பிறகு நம்ம வறுத்து அரைச்சி வச்சுக்கிறோம் பாரு, அந்த பவுடரை போட்டு இறக்கலாம். இறக்கின்னு சுண்டைக்காயை, காஞ்ச மிளகா, சுண்டைக்காய் நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்து அதில் கொட்டி இறக்கணும்னா சுவையான சுண்டைக்காய் காரக்குழம்பு தயார். வறுத்தோம் இல்லையா, கொஞ்சம் துவரம்பருப்பு, கொஞ்சம் மிளகு, ஜீரகம், வெந்தயம் இது அப்படியே மிக்ஸி ஜாரில் அப்படியே போட்டு பொடி பண்ணிக்கலாம். பொடி பண்ணி அப்புறம் எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. இப்போ நம்ம கரைச்சி மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கோம். குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு இது போட்டு வச்சுக்கிறோமா. இது அப்படியே வெங்காயம் தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை அப்படியே எடுத்து ஊற்றும். இதுக்கப்புறம் தண்ணியெலாம் வைக்க வேணாம். இது அப்படியே கொதிக்கிட்டோம். கொஞ்சம் நேரம் அது நல்லா கொதித்து அந்த பச்சை வாசனைலாம் போன பிறகு நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிற அந்த பொடியை போட்டு சுண்டைக்காய் வத்தலை, காஞ்ச மிளகா, சுண்டைக்காய் வத்தல், வடகம் நல்லா வறுத்து எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி நல்லா வறுத்து அது மேலே கொட்டி அப்படியே இறக்க வேண்டியது தான். அதை காட்டுறேன். கொஞ்சோண்டு எண்ணெய், சுண்டைக்காய் வறுக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். வடகம், சிகப்பு காஞ்ச மிளகா, சுண்டைக்காய், அடுப்பு ஆஃப் பண்ணி குழம்பு குட்டணும்ல காய்ச்சி ரெடி. குழம்பு ரெடி. அடுப்பை நிறுத்திக்கலாம். இந்த வறுத்து வச்சுக்கிறோம்ல இதை எடுத்து இந்த குழம்பு ஊற்றுறோம். சூப்பராக வத்த குழம்பு ரெடி. வறுத்து அரைச்சி வச்சேன் பார்த்தியா, எண்ணெய் இல்லாத வறுத்து பருப்பெல்லாம் இதை இதில் போட்டுக்க வேண்டியதுதான்.
சுவையான சுண்டக்காய் காரக்குழம்பு ரெடி.